தாவேக அரசுக்கு உங்களை நம்பி ஓட்டு போட்டோம். ரைட்டு, சந்தோஷம். நல்ல ஆட்சி தான் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு பாமர மக்கள், ஒரு ஏழையை கூட விடக்கூடாதா? சொல்லுங்க பார்ப்போம். அது என்ன கணக்கு? வர்ற வண்டி போகிற வண்டி எல்லாமே மறிச்சு, இல்லைன்னு சொல்லலை. போன தடவை ஒரு ஃபைன், இந்த தடவை ஒரு ஃபைன். நாங்கள் எங்கேருந்து கட்டணும்? அதுக்காக இந்த ஃபைன்லேயே நீங்கள் முழுக வைக்க பார்க்குறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஏழை வாரம் 1000 500 சம்பாரிச்சு கட்டிகிட்ருக்கோம். ரோட்டில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, இந்த அப்படி அந்த அப்படி அதை அப்படி இதை அப்படின்னு சொல்லி பையனை போட்டு 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 நாங்களாம் வண்டி ஓட்டுறோமா? இல்லை வண்டி ஓட்டுறதா? இல்லை வண்டி வேணாமா? உங்கள்கிட்டயே விட்டுறோம், நீங்களே வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க. தேவையான அரசு சரியான திட்டங்கள் எல்லாமே சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தவறு சார். தேவையில்லாமல் நிற்கிற வண்டி, போகிற வண்டி, வைக்கிற வண்டி எல்லாம் பயன் போட்டுக்கிட்டு, சரி நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இது திருப்பூர் சந்தைப்பேட்டை அந்த இடத்துல 10 ரூபாய்க்கு சேர்த்து தான் விற்கிறாங்க. அது யார் கண்டிக்கிறா? யார் கேட்குறா? திருப்பூர் மாவட்ட ஆட்சியார் யாருன்னு எங்களுக்கு தெரியலை. வேணாம் சார். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம சிஎம் சாருக்கு போகணும், அவர் கேட்கணும்னு எனக்கு எந்த அடிப்படையும் இல்லை. ஒரு சாதாரண வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சாதாரண வேலை, கூலி வேலை. நான் வண்டி ஓட்டலை, என் பையனை தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். 500 ரூபா பையன், 1000 ரூபா பையன். என் சேப்பில் இருந்தது வெறும் 300 ரூபா. கையில் வாங்கலை, ஆன்லைன் பே பண்ணுங்க. எவ்வளோ அவதிப்பட்டு அதை பண்ண தெரியுங்களா? இல்லை சார், திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடியல. நான் கூலி வேலை செய்கிறேங்க. உங்களால் நல்லாச்சு மலர்ந்துடாதா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறேன். நல்லாச்சு தான் நடந்துகிட்ருக்கு. இப்படி பாமர மக்கள் ரொம்ப கொடுமை சார். என்னால் முடியல. நான் ஒரு ஊனமுற்ற பிள்ளையை வச்சுக்கிட்டு வண்டியே இனிமேல் எனக்கு வேணாம் சார். வண்டி ஓட்டி தான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. பையனை படிக்க வைக்க முடியாமல், எங்கள் அம்மாவை பார்க்க முடியாமல் ரொம்ப தவறாக விட்டு போகிற வண்டி வர வண்டி எல்லாம் மறித்து மறித்து பையனை போட்டுக்கிட்டு. சரி போடுங்க, தப்பு இல்லை. என்ன தப்பு பண்ணிடணும்? ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாது. 1000 500 2000 3000 6000 5000 இப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இல்லை, இப்போ அவங்க
அதிரடின்ற பேரில் ஜிபே பண்ணுங்கள், பில் இருக்குது சார், பில்லை என்னால் போட முடியும், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க சார். ரொம்ப கொடுமை சார். பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறோம் சார். ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கே நாங்கள் ரொம்ப அவ்வளோ அவதிப்படணும்.